வணக்கம் நேயர்களே. பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா திரு ராமதாஸ் அவர்களோட அணியில் ஒரு பெரிய பிரளயமே நடந்துருச்சுங்க. ஆமாம், அப்பா மகன் பிரச்சனை எல்லாரும் அறிஞ்சது தான். அந்த கட்சியில் தற்போது இளைஞரணி தலைவராக இருந்த திரு ஜி.கே. மணி அவர் ஒரு முக்கியமான தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில். அவரோட பையனை நம்பிக்கையோட இளைஞரணி தலைவராக எடுத்து உள்ளே வச்சாங்க. திரு தமிழ்குமரன் அவர் திடீர்னு பாமகவை விட்டு விலகி காங்கிரஸில் போய் இணைஞ்சிட்டாரு. இது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி. ஆமாங்க, பிற இருக்காதா? இந்த பதவிக்காக தானங்க கட்சியே ரெண்டாக உடஞ்சிது. அதுவும் இதை விட இன்னும் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, இப்போ பென்னாகரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நின்று எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அதே தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கிட்ட வாங்கி அங்கேயே எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கு திரு தமிழ்குமரன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்காகவே கட்சியை விட்டு விலகி இருக்கிறாரு. இதை கொஞ்சம் ஆரம்பத்தில் இருந்து பார்ப்போமே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பாமக அப்படிங்கிற அந்த கட்சி ஒரு மூன்றாவது பெரிய கட்சிங்க. காங்கிரஸை விட பெரிய கட்சி சொல்ல வந்தா. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்க தன்னகத்தே வச்சிருந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திடீர்னு என்ன ஆகுது, கட்சிக்குள்ள இளைஞரணி தலைவராக திரு முகுந்தனை உள்ளே கொண்டு வராரு டாக்டர் ராமதாஸ். இது டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. டாக்டர் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, எத்தனையோ கட்சிக்காக உழைச்ச நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பதவி நமக்கு கிடச்சிரும்னு. அப்போ அவங்களெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு திரு முகுந்தனை உள்ளே கொண்டு வந்தோம்னா அது கட்சிக்குள்ளே வீண் பிரச்சனையை ஏற்படுத்தும்னு திரு அன்புமணி அவர்கள் ஒரு முறையிட முன்வைக்கிறாரு. இத்தனைக்கும் முகுந்தன் சொந்த அக்கா பையன், டாக்டர் ராமதாஸுக்கு பேரன், அன்புமணி அவர்களுக்கு அக்கா பையன், முகுந்தனுக்கு அன்புமணி தாய் மாமாங்க. அவரையே இவர் ஏற்றுக்கிடலை. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே அப்பா மகனுக்கு உரசல் ஏற்படுது. ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிகிறாங்க. அப்படி பிரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, முகுந்தனே தாத்தா மாமா சண்டை போடாதீங்க, எனக்கு இந்த பதவியே வேண்டான்னு பின்வாங்கிடுறாருங்க. அது நல்ல பிள்ளைக்கு அழகு, எதுக்கு எனக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணிடுறாரு, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திரு காந்திமதி அந்த அக்காவை உள்ளே கொண்டு வர்றாரு. திரு அன்புமணி அவர்களோட சொந்த அக்கா. அவங்கள உள்ளே கொண்டு ஜி.கே. மணி அவர்களோட பையன் திரு தமிழ்குமரனை இளைஞரணி தலைவராக மாற்றுறாருங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அப்படி ஒரு சூழல் போகுது. இங்கிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர் தனி இயக்கமாக செயல்பட்டு இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சு 18 தொகுதிகளை வாங்கி வேட்பாளரை அறிவித்து அவர் ஒரு தனி ரூட்டில் போய்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நடந்த ட்விஸ்ட்டு என்னென்னா, திரு ராமதாஸ் அவர்கள் ஜி.கே. மணி அவர்களோட மகன் திரு தமிழ்குமரனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார். அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்துட்டார். திரு ராமதாஸ் அவர்களை அம்போ என்று விட்டு விட்டார். காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து பென்னாகரம் தொகுதியில் சீட்டு கேட்குறாருங்க. ஏன்னா அந்த வன்னியர் பெல்ட்டில் ஒரு சரியான தலைவர் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. அப்போ இவர் கிடைச்சா வெரி ஹாப்பி. ஏன்னா வசதி படைத்த மனிதர், நீண்ட நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரிய பெரிய பொறுப்பில் இருந்து அவங்க அப்பா ஜி.கே. மணி அவர்கள் பெரும் வசதி படைத்தவர், பிரபல்யமானவர். அப்போ இவர் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்ச உடனே அவங்க கொத்தா அள்ளிக்கிட்டாங்க. இவரை பென்னாகரம் தொகுதியில் களம் இறக்கிறதுக்கு ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுதான் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார், டாக்டர் ராமதாஸ் அவர்களை சுற்றி துரோகிகளும் கட்சியை அழிக்க நினைப்பவர்களும் சுற்றி இருக்கிறாங்க, ஆகையால் தான் நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஏற்கனவே பலமுறை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.
இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எவ்வளோ நம்பிக்கையாக தன் பேரனுக்கு கொடுத்த அந்த பதவியை இவருக்கு கொடுத்துருப்பாரு. அப்போ இப்படி போயிட்டாரே அப்படின்னு பாமக ஐயா ராமதாஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. என்ன செய்கிறதுனே தெரியலை. வேட்பாளரை அறிவித்து தேர்தல் நடத்த போகிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு நம்மளை படுபாதாளத்தில் தள்ளிட்டு போயிட்டாரே தமிழ்குமரன் அப்படின்னு ஜி.கே. மணி யோசிச்சுக்கிட்டு இருக்கார் என்ன செய்யன்னு.